குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல் நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திருமதி ராதா தேவர் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆனா நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாது. இந்த கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் வந்து பெரிய அளவுல பாதிப்பு அலைகளை ஏற்படுத்தியிருக்கு இல்லையா? அதனால அது ஒரு பக்கம் தமிழ்நாடை நினைத்து ஒரே கவலையா இருக்கு. அதுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அந்த கள்ளச்சாராய மரணம் வந்து கிட்டத்தட்ட 63 தொற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்மையில செய்திகள் பார்த்தோம். அதுல பெண்களும் இறந்திருக்காங்க. இப்போ பெண்களோட இறப்பு கள்ளச்சாராயம் குடித்து அப்படிங்கிற ஒரு பெண்மையா நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை தாண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து திருமதி குஷ்பு அவர்கள் தலைமையில வந்து தேசிய மகளிர் ஆணையம் நேரடி விசாரணையும் போயிருக்காங்க. இது எந்த கட்டத்துக்கு அடுத்த நகர்வுகள் இருக்கும் இந்த விசாரணை? இதுல நான் வந்து குஷ்பு அவர்கள் போய் விசாரிச்சது அவருங்க பெண்கள் ஆணையத்துல இருந்து போயிருக்காங்க. இத முக்கியமா நான் பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னா, இந்த இந்த கள்ளச்சாராய சாவை பொறுத்த வரைக்கும் பலமுறை எச்சரிக்கை வந்துமே வந்து தடுக்க தவறிட்டாங்க. அதுதான் நம்ம முக்கியமா பார்க்கணும். விழுப்புரத்துல நடந்த சாவுகள் இருக்குல்ல, ஒரு 23 பேர் இறந்தாங்க. அப்பயே வந்து இத பத்தி நெறைய பேச்சுவார்த்தைகள் அடிபட்டது. ஊடகங்களா இருக்கட்டும், இல்ல அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏவா இருக்கட்டும், இல்ல பல பேர் இத பற்றி எச்சரிக்கை செய்து கொண்டே தான் இருந்தார்கள். இன்னும் சொல்லப்போனா இது எந்த அளவுக்கு போகுதுன்னா, காவல்துறையில இருந்து கூட இத பத்தின ஒரு எச்சரிக்கை குறிப்பு வந்ததாக கூட சொல்றாங்க. அப்படி இருந்துமே வந்து இந்த கள்ளச்சாராய சாவை தடுக்க தவறிவிட்டது அரசு. அப்படிதான் நம்ம பார்க்கணும். இன்னொன்னு இந்த கள்ளக்குறிச்சி அதை சுற்றியுள்ள மாவட்டங்களில் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சுவதும், அதை புழக்கத்தில் இருப்பதும் வந்து ரொம்ப சர்வ சகஜமா நடக்கிறதா சொல்றாங்க எல்லாருமே. அப்ப இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ப்ரூவ் பண்றது என்னன்னா, இப்ப சமீபத்துல அவங்க வந்து இந்த இறப்புக்கு அதுக்கப்புறம் இந்த கள்ளச்சாராய சாவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட இடங்கள்ல வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க கள்ளச்சாராயத்தை. அது நிறைய பேரை கைது செய்திருக்கிறார்கள். என்னென்னமோ செய்திருக்காங்க. அப்ப இது எல்லாமே ஏற்கனவே இவ்வளவு வருடங்களாக போய்க்கிட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். இதை தடுக்க தவறியது யாருடைய பொறுப்பு? இது தடுப்பது யாருடைய பொறுப்பு? இதை தடுக்க தவறியது யார்? அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கண்டிப்பாக எழுகிறது. எவ்வளவுதான் இவங்க சாக்குப்போக்கு சொன்னாலும், திமுக திராவிட முன்னேற்ற கழகம் அரசு வந்து இதை எவ்வளவுதான் சாக்குப்போக்கு சொன்னாலும் சரி, இல்ல நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம்னு சொன்னாலும் சரி, இவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும். ஆனா இதற்கு முழு பொறுப்பையும் இந்த ஆளும் அரசாங்கம் தான் எடுக்க வேண்டும். அவங்க மேலதான் இந்த பொறுப்பு இருக்கு. இப்ப குஷ்பு அவர்கள் போய் அங்க விசாரிச்சப்ப பெண்களும் சாராயம் அருந்தி இறந்திருக்கிறார்கள். அவர்கள் போனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா நிறைய பெண்கள் வந்து இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க நேரடியாக வந்து ஊடகங்களில் வந்து இதை பற்றி நிறைய பேட்டி கொடுத்திருக்காங்க. கணவனை இழந்த பெண்களா இருக்கட்டும், இல்லை நேரடியாகவோ இல்ல மறைமுகமாக பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து எங்க பகுதியில இருந்து ரொம்ப வருடமாக போயிட்டு இருக்கு. நாங்க எவ்வளவோ முறை சொல்லியும் கூட நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது அரசு, தவறிவிட்டது காவல்துறையும் வந்து நடவடிக்கை எடுக்கலைன்றது அவங்க வந்து மாற்றி மாற்றி நிறைய பெண்கள் வந்து பேட்டி கொடுத்திருக்காங்க. அதனால அது ஒரு காரணமாக இருக்கலாம். இத வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, நியாயமா அங்க வந்து குஷ்பு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கனிமொழி அவர்கள் தான் போயிருக்கணும். ஏன்னா கனிமொழி அவர்கள் தான் இத சொன்னாங்க. விதவைகள் இல்ல அதிகமாக அவங்க ஆனா இதுல ரொம்ப மௌனமா இருக்காங்களே. ஒரு இதுல கூட வீடியோ வந்து வைரல் ஆயிடுச்சு. என்னன்னா அவங்கள்ட்ட வந்து பேட்டி காரணத்துக்காக தூத்துக்குடி அந்த இதுக்கு போறப்ப இல்ல மீட்டிங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நழுவிட்டு போறதே பார்த்தோம். அவங்க இந்த இதுல வந்து ரொம்ப மௌனமா இருக்காங்க. அதுவே அவர்கள் குற்றம் செய்தவர்கள் என்பதை தானே காமிக்குது. இல்ல நீங்க குற்றம் செய்யாட்டி நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? எவ்வளவு குதிச்சிருப்பீங்க, எவ்வளவு பேசியிருப்பீங்க. நீங்க மௌனமாக ஓடி ஒளிவதை பார்த்தாலே தெரியுது இல்லையா? தவறு உங்கள் பக்கம் தான் இருக்கிறது என்பது நல்ல நிதர்சனமா தெரியுது. இதுல முதல் கட்ட தலைவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒருத்தர் வாயே திறக்கல இத பத்தி. நடவடிக்கை எடுக்கிறோம்னு தான் சொல்றாங்களே தவிர, ஒருத்தர் மட்டும் ஏவா வேலு அவர்கள் மட்டும் வந்து இந்த அரசின் மேல் வந்து தவறு இருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டார். முதல்ல போய் பார்த்த உடனே. மத்த பேர் எல்லாருமே வாயை மூடிக்கிட்டாங்க. ஆனா இதுல என்ன மெயினா அவங்க கனிமொழி அவர்கள் வந்து இறங்கி பதில் அதாவது ஓட்டு போட்டு 2வது முறையும் உங்களை ஜெயிக்க வச்சிருக்கிற மக்களுக்கு நீங்க ஏன் பதில் சொல்ல மறுக்கிறீங்க? உங்கள் மேல் தவறு இருந்தால் நீங்க நேரடியாக தவறு இருந்தது, எங்கோ தவறு நடந்திருக்குது, சரி செய்யறோம்னு சொல்லலாமே. அதை கூட அவர்கள் செய்யாமல் ஓடி ஒளிவதை பார்க்கும் போதுதான் நமக்கு வேதனையாக இருக்கிறது. அப்ப நீங்க ஓட்டு வாங்குற வரைக்கும் தான் மக்களை சந்திப்பீங்க. ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறம் அவங்கள பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க. அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு உங்களால பதில் சொல்லவே முடியாது. இதுல நாம இன்னொரு விஷயத்தையும் நம்ம இதுல பார்க்கணும். இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் வந்து அண்ணாமலை அவர்களை வந்து ரொம்ப மோசமா கேலி பண்ணிட்டு இருந்தாங்க. ஊடகங்களை வந்து கேவலமாக நடத்துகிறார், பேசுகிறார், அப்படி இப்படின்லாம் கூட வந்து நிறைய ஊடகங்கள் கூட சொல்லுது. இன்றைக்கு அந்த ஊடகங்கள் இதே கனிமொழி அவர்கள், உதயநிதி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை பத்தி ஏதாவது கேட்டு ஒரு பதில் வாங்க முடியுதா? இல்ல முதல்வர் அவர்கள் தான் அந்த இடத்துக்கு ஏன்னா இன்னும் சொல்ல போனா காவல்துறை அவர் கையில தான் இருக்கு. முதல்வர் அங்க போய் ஒரு தடவையாவது விசிட் பண்ணாரா?
பண்ணவே இல்லையே. தன்னுடைய மகனை தான் அனுப்பி வச்சார். உதயநிதியை அனுப்பி வைக்கிறார். விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் போய் பார்க்கிறாரு. இப்ப இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. தவறுகள் வந்து அதாவது கள்ளச்சாராயம் மட்டும் கிடையாது. போதைப் பொருளும் இதேதான். போதைப் பொருள் கடத்தலும் இங்க அதிகமா நடந்துட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்படுகிறார். அதுக்கும் இவங்க வந்து சப்பக்கட்டு கட்டிட்டு இருந்தாங்க. குஜராத்ல இருந்து வருது, அங்க இருந்து இங்க வருது. இப்ப கள்ளச்சாராயத்தை பாண்டிச்சேரியில இருந்து வருதுன்றாங்க. இவர்கள் மேல் இருக்கும் தவறுகளை மறைப்பதற்கு யார் மேல எல்லாம் பழிய போட முடியுமோ அவர்கள் மேல எல்லாம் பழிய போட்டுட்டு இருக்கிறாங்களே தவிர உண்மையை ஒத்துக்கொள்வதும் இல்லை, அதற்கான நடவடிக்கையும் எடுப்பதில்லை. இப்ப நடவடிக்கை எடுத்திருக்கோம், கள்ளச்சாராயத்தை அங்க பிடிச்சிருக்கோம், இங்க பிடிச்சிருக்கோம். நான் என்ன கேட்டா கள்ளக்குறிச்சி மட்டுமே இல்ல, பல மாவட்டங்களில் இது ஒரு தொழிலாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆளும் கட்சியினருக்கு இதுல பங்கு இருக்கு. இதைத்தானே வெளிப்படையா எல்லாரும் வந்து சொல்றாங்க. ஆளுங்க இந்த குறிப்பிட்ட இதுலயுமே வந்து 2 எம்எல்ஏக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு தெரியாம நடக்காது. நீங்க ஈஸியா போலீஸ் காவல்துறையை சேர்ந்தவர்களையும் சரி, இல்ல ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாமே நீங்க வந்து சஸ்பெண்ட் பண்றீங்க, மாத்துறீங்க. அங்க இருக்கிற கவுன்சிலரோ, இல்ல மாவட்ட அந்த ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களோ, இல்ல அங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் மேல் ஏதாவது நடவடிக்கை, அரசியல்வாதிகள் மேல் ஏதாவது நடவடிக்கை இருக்கா? ஒரு நடவடிக்கை கூட கிடையாது. அரசியல்வாதிகள் எளிதாக தப்பி விடுகிறார்கள் இந்த மாதிரி தவறுகள் நடக்கும்போது. பலிகடா ஆக்கப்படுவது எல்லா அதிகாரிகளும் தான். அதனால கள்ளக்குறிச்சி சம்பவம் வந்து இதோட முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா என்றால், வேணா ஒரு மாசத்துக்கு நம்ம எல்லாம் பேசிட்டு இருப்போம். திருப்பி அடுத்து ஆரம்பிக்கும். இன்றைக்கு வந்து 60 இல்ல 63 அதுல இன்னும் எத்தனை போகும்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் இன்னுமே சீரியஸா இருக்கிறாங்க. அதுல நிறைய பேர் கண் பார்வை இழந்திருக்கிறாங்க. நிறைய பேருக்கு கிட்னி போயிடுச்சு. அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. இதுல வேற 10 லட்சம் ரூபாய் கொடுத்ததுனால பயமா இருக்கு. திருப்பி இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை யார் வாயிலையாவது ஊத்தி படுக்க வச்சிருவாங்களோன்ட்டு. ஏன்னா இந்த 10 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அதை வேற பண்ணி வச்சிருக்கிறாங்க இவங்க. இந்த 10 லட்ச ரூபாய் யார் கேட்டு குடுக்குறேன்னு சொன்னாங்கன்னு கூட தெரியல. வேலை வாய்ப்பு கொடுங்கள். அவங்களுக்கு அவங்க சில ஒரு 2, 3 குழந்தைகள் வந்து தங்கள் தாய் தந்தையரை இழந்திருக்கிறார்கள். அவர்களை தத்தெடுத்து படிக்க வைங்க. எல்லாம் பண்ணுங்க. எதுக்கு 10 லட்ச ரூபாய் வந்து கள்ளச்சாராயத்துல இருந்தோம்? இன்னும் சொல்லப்போனா அந்த கள்ளச்சாராயத்தில் இறந்தவர்கள்ல வந்து கள்ளச்சாராயத்தை வித்தவர்களும் உண்டு. அங்க கள்ளச்சார பாக்கெட் வாங்கி வித்தவங்களும் இருக்கிறாங்க. அப்ப அந்த வித்துட்டு அவனும் குடிச்சிட்டு செத்து போயிருக்கான். அப்ப அவங்களுக்கு எல்லாமே நீங்க காசு குடுத்தீங்கன்னா, அப்ப கள்ளச்சாராயம் விக்கிறதையும், காய்ச்சறதையும் ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கு இல்லையா இது? அப்ப இதுல தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தப்பித்து விட்டார்கள். மத்தவங்களை எல்லாம் யாரெல்லாம் பலிகடாவோ அவங்கள ஆக்கியிருக்காங்க. குஷ்பு அவர்கள் இதுல மெயினா பார்க்க வேண்டியது ஒரு விஷயம். இதனால கள்ள சாராயமோ, டாஸ்மாகோ அதில் அதிகமாக குடிப்பது ஆண்களாக இருந்தாலும் பாதிக்கப்படுவது பெண்கள் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த குடிக்கிற லிஸ்ட்லயும் பெண்கள் சேர்ந்திருக்காங்க. இதனால வந்து குடும்பம் என்ற ஒரு அமைப்பே சிதைந்து போயிடுது. குழந்தைகள் வந்து நடுத்தெருவுக்கு வந்துடுறாங்க. இவங்க விதவைகள் அதிகம் சொன்னாங்க இல்லையா நம்ம கனிமொழிமா, அனாதைகள் அதிகமாகிறார்கள். அனாதைகளாகப்பட்ட குழந்தைகள் தான் இங்க அதிகம். அது வருங்கால சந்ததி, நம்மளுக்கு வருங்கால ஜெனரேஷன்ல தமிழ்நாடு எப்படி இருக்க போகுது? இந்த குழந்தைகளை வைத்துதான் தமிழ்நாடு இருக்க போகுது. அப்ப இந்த குடியால சேர்த்த கணவன் பெற்றோர்கள் இழந்த குழந்தைகள் எப்படி நல்ல முறையில வளர முடியும்? நீங்க என்னதான் தத்தெடுத்தாலும் அந்த குழந்தைகள் வந்து நாளைக்கு நல்ல ஒரு குடிமகனாகவோ, ஒரு நல்ல மனிதனாகவோ வளர்வதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இல்லையா? அனாதைகளாக அவர்கள் வளரும்போது, அவர்கள் திருப்பி இன்னும் நிறைய கெட்ட பழக்கங்களை பழகலாம். கல்வி அறிவு இல்லாமல் போகலாம். இது வந்து சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப அமைப்பையே சிதைச்சு விடுது. அப்புறம் எதுக்கு இவங்க டாஸ்மாக் வச்சிருக்கிறாங்க? இல்ல கள்ளச்சாராயத்தை ஒழிக்காம இருக்கிறாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது அதனாலதான் நான் ஆரம்பத்திலே தமிழகத்தின் எதிர்காலத்தை நினைத்தாலே ஒரே பயமா இருக்கு. ஒரு பக்கம் போதை மருந்து, ஒரு பக்கம் கள்ளச்சாராயம். இல்ல நீங்க தொடர்ந்து இதை வந்து திமுகவுக்கு தெரியாம இருக்காது அப்படிங்கறத சொல்றீங்க. ஆளுங்கட்சிக்கு அங்க இருக்க மாவட்டம் கவுன்சிலர் அளவுக்கு தெரியாம இருக்காருன்னு. ஆனா எதிர்கட்சிகளும் இதேதான் சொல்லிதான் சிபிஐ விசாரணை கேட்கிறாங்க. நேற்றைய தினம் வந்து போதை ஒழிப்பு தினத்துல வந்து கவர்னர் சொல்லியிருக்காரு, தமிழகத்துல இங்க இருந்துகிட்டு வந்து ட்ரக் வந்து எப்படி கார்ட்டல்ஸ் வந்து தொடர்புல இருக்காங்க துபாய், ஆப்கானிஸ்தான் போன்ற நாட்டுல அப்படிங்கிறப்ப சிபிஐ விசாரணை இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? வரணும். வருமா என்பதை கேட்பத வரணும். ஏன்னா இந்த ஒரு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை மட்டுமே நம்ம சொல்ல முடியாது. இது மாதிரி எத்தனை மாவட்டங்களில் நடக்குது என்பது நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் இவங்க வந்து பழியை தூக்கி பல பேர் மேல போடுறாங்க. பாண்டிச்சேரி மாநிலத்தின் மேல வந்து அதிகமாக வந்து இவங்க சொல்றாங்க. அங்க இருந்து வந்தது அப்படின்லாம் கூட இவங்க வந்து பழியை தூக்கி போடுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இதுல சிபிஐ விசாரணை நடந்தால்தான் உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள். அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி வந்து திருப்பி நடைபெறாம தடுப்பதற்கு அது ஒன்றுதான் வழி. சிபிசிஐடி இவங்க கீழே வருது. இவங்க என்னதான் விசாரிச்சாலும், ஒன் மேன் கமிஷன் போட்டு விசாரணை பண்ணாலும், கடைசியில நம்ம சந்துரு ரிட்டையர் ஆன ஜட்ஜ் சந்துரு சொன்ன மாதிரிதான் ஆகும். இந்த ஒன் மேன் இந்த கமிஷன்லாம். அதனால அதுல உண்மைகள் வர வாய்ப்பே கிடையாது.
குற்றவாளிகள் எளிதாக தப்பித்துக் கொள்வார்கள். சிபிஐ என்கொயரி வந்தாதான் உண்மையில இதுல என்ன நடந்தது என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும். உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். அதனால சிபிஐ என்கொயரி என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனால கூட இருக்கலாம் குஷ்பு அவர்களின் வருகை அதற்காக கூட. ஏன்னா அவங்க இப்போ ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி ஆகணும் கோர்ட்டுக்கு. இப்ப கோர்ட்ல ஆல்ரெடி ஒரு பிஐஎல் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அது கோர்ட் வந்து இப்ப எடுக்கும். இப்ப ஜூலை மாசம் வந்த உடனே 8ஆம் தேதி நினைக்கிறேன், ஜூலை 8ஆம் தேதி அது விசாரணைக்கு வருது. அப்ப அவங்க எடுத்து விசாரிக்கும் போது இதெல்லாம் வந்து அந்த அந்த விசாரணையில வந்து சிபிஐ என்கொயரி கேட்டிருக்காங்க. இந்த இவங்க சப்மிட் பண்ற அந்த இதுவும் வந்து அதுக்கு வலு சேர்க்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இவங்களோட கண்டிப்பா அந்த ரிப்போர்ட்டும் வந்து வலு சேர்க்கும். அந்த வகையில தான் நான் குஷ்புவோட வருகையை வந்து பாக்குறேன் நான் இதுல. அடுத்தது நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா நேற்று பாராளுமன்ற செஷன் நேற்று ஆரம்பிச்சிருக்கு. அதுல நேத்திக்கு வந்து பதவி ஏற்பு விழா. அதுல வந்து திமுக எம்பிகள் பண்ணது சமூக வலைதளங்கள்ல பார்த்திருப்போம், பயங்கர வைரல் ஆயிடுச்சு. குறிப்பிட்ட எம்பிக்கள் வந்து போன தடவை வந்து வாழ்க பெரியார் அப்படின்னு சொன்னவங்க இந்த தடவை அதுக்கு பதில் வாழ்க பெரியார் அப்படின்னு சொல்லாம வாழ்க உதயநிதி சின்னவர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா புகழ்ந்து சொல்லியிருந்தாங்க. அதுல என்ன தவறு இருக்கு? அவங்க கட்சிக்காரங்க அவங்க கட்சியை சேர்ந்தவரை வந்து போற்றி புகழ்ந்து சொல்வதுல என்ன தவறு இருக்கு? தவறில்ல. ஆனா வந்து அவங்க பெரிய ஒரு குற்றத்தை இழைத்திருக்கிறார்கள். வாழ்க உதயநிதினு அவங்க சொல்லியிருக்க கூடாது. வாழ்க இன்ப நீதின்னு சொல்லியிருக்கணும். அப்படின்னா வந்து அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்து சொன்ன மாதிரி இருந்திருக்கும். எப்படி அவங்க இன்ப நீதியை விட்டாங்கன்றதான் எனக்கு தெரியல. ஏன்னா இது அடுத்த தலைமுறைன்னு ஒருத்தர் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். உதயநிதிக்கு அப்புறம் அவரையும் சொல்லணும்ல. அது எப்படி உதயநிதியை மட்டும் சொன்னாங்கன்னு தெரியல. இன்னொரு விஷயம், ஒரு இடத்துல இப்ப எம்பி ஆகி நீங்க பாராளுமன்றத்துல போயிட்டு நீங்க அங்க வந்து உங்களோட பதவி பிரமாணம் அந்த பிரமாணத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப பொதுவா என்ன பண்ணுவாங்க? அவங்கவுங்க கடவுளை நினைத்தோ, இல்ல அவர்களுக்கு வேண்டிய அவர்கள் மூத்தோர்களை நினைத்தோ, இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல வச்சு நீங்க பிரமாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்க கடமையை செய்யறதுக்கு. உதயநிதிக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? ஃபர்ஸ்ட் உதயநிதி வந்து எம்பியே கிடையாது. அவர் எம்எல்ஏ. அவங்க கட்சியில என்னவா இருக்கிறாரு? அவர் ஒரு அமைச்சர். அதுல 10 அமைச்சர்ல அவரும் ஒரு ஆள். அப்படிதான் பார்க்க முடியுமே தவிர, நான் இங்க வந்து அவரை வந்து முதல்வரின் மகனாக கூட கருதவில்லை. ஒரு அமைச்சராகவே நான் பார்க்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? இப்பதான் நீங்க வந்து அந்த வாரிசு அரசியல் என்பதை நீங்க அழகாக அங்க கொண்டு போய் காமிக்கிறீங்க. முதல்வரின் மகன் உதயநிதி தான் எங்களுக்கு அடுத்த தலைவன் என்பதை நீங்க அங்கேயே போய் காமிக்கிறீங்களே. அப்ப பாஜக சொல்ற குற்றச்சாட்டு உண்மைதானே? வாரிசு அரசியல் என்பது நீங்க எப்படி உதயநிதி வந்து 2 வருஷம் தான் இருக்கும். இப்பதான் வந்திருக்காரு அரசியலுக்கு. அவரை போயிட்டு வாழ்கன்னு நீங்க அதுவும் யார் சொல்ற? தயாநிதி மாறன் சொன்னாரு பாருங்க. அதை விட ஒரு கேவலமான ஒரு விஷயத்த நான் பார்த்ததே கிடையாது. அவர் சீசன்டு பொலிட்டீஷியன். எத்தனாவது முறை வந்து அவர் எம்பியா வந்திருக்காரு. அவரு போய் வந்து உதயநிதியை வாழ்கன்னு சொல்றாரு. மேபி அவர் மருமகன் நினைக்கிறேன். அவரோட மருமகன் நினைக்கிறேன். ஒரு உறவு முறையில. அதனால மருமகனுக்காக சொல்லியிருப்பாரோ என்னமோ தெரியல. ஆனா மத்தவங்களுக்கும் எங்க இருந்து அறிவு போச்சுன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் உதயநிதியை வாழ்கன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு இதுல? அப்ப நாளைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க முதலமைச்சரோ இல்ல அவங்களோட தலைவரோட மகன் பேரை சொல்லலாமா இங்க? தமிழ்நாட்டின் மானத்தை வந்து கப்பல் ஏத்தி இருக்கிறாங்க. நீங்க 40க்கு 40 ஜெயிச்சோன்னு சொல்லிட்டு நீங்க வந்து கொண்டாடுறது முதல்ல வந்து 40க்கு 40 நீங்கள் 20 தான் உங்களோட சீட்டு. மிச்சதெல்லாம் யாரு? உங்க கூட்டணி கட்சிகள் தான். அப்ப அந்த கூட்டணி கட்சிகளையும் நீங்க உதயநிதி வாழ்கன்னு சொல்ல வேண்டியதானே? அவங்களும் சேர்த்து சொல்லட்டும் உதயநிதி வாழ்கன்னு சொல்லிட்டு. வெக்கமே இல்லாம காங்கிரஸ், கம்யூனிஸ்டும் மத்த கட்சிகளும் சேர்ந்து உதயநிதிக்கு வந்து ஜால்ரா போட வேண்டியதானே? அப்புறம் இதுல என்னன்னா அப்ப திமுக வந்து ஒரு தலைகணம் பிடித்து தங்களோட கட்சி தான் வந்து ஜெயிச்சதுக்கு அந்த நீங்க ஜெயித்ததுக்கு முழு காரணமும் நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறது ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுகிறேன். இதனால பாஜகவுக்கும் மத்தவங்களுக்கும் அசிங்கம் கிடையாது. அவங்க கூட கூட்டணி வச்சிருக்க கட்சிகளுக்கு எல்லாம் தான் அசிங்கம். அவங்களை எல்லாம் அவமானப்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப திருமாவளவன் இல்லையா? இல்ல செல்வ பெருந்தகை இல்லையா? இல்ல கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரா இருக்கிறாங்களா? அவங்களுக்கு எல்லாம் வந்து எந்த பங்கும் இல்லையா? உதயநிதிக்கு தான் இங்க வந்து அந்த கட்சி ஜெயித்ததுக்கான பங்கு எல்லாமே போச்சா? இதை விட வந்து அவங்களை எல்லாம் அசிங்கப்படுத்துறதுக்கு வேற எதுவுமே கிடையாது. நல்லா அவங்க கூட்டணி அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க. ராகுல் காந்தி எல்லாம் இதையும் கேட்டுட்டு அவர் உட்கார்ந்துருக்க. ராகுல் வாழ்க இல்ல ராகுல் காந்தி நீங்க ராகுல் காந்தின்னு சொல்றப்ப நான் சொல்றேன், செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து ஒரு கட்சி கூட்டத்தை சொல்லியிருப்பாரு, நாம இனிமே தனியா நிக்கணும், அந்த யோசனை வரணும்னு சொன்னதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்து அதுக்கெல்லாம் அவருக்கு வந்து அது அதிகாரம் கிடையாது, நம்ம கூட்டணி தான் தொடரும்னு சொல்லிட்டு அந்த கூட்டணி இன்டாக்டா இருக்குல்ல திமுக கூட்டணி இருக்குங்க. எப்படிங்க? யாருமே யாரை விட்டு போக முடியாது. இது எப்படின்னா இந்த நண்டு கூட்டணி மாதிரிதான். ஒண்ணு மேல போனா இன்னொன்னு இழுக்கிற மாதிரிதான். ஒரு இதுக்குள்ள அவங்க இருக்கிற வரைக்கும் தான் அவங்க பாதுகாப்பா இருக்க முடியும். வெளியில எல்லாம் வரவே மாட்டாங்க அவங்க. அதனால வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் சொன்னது வந்து அவங்களை வந்து ரொம்ப அவமானப்படுத்துறாங்க இங்க திமுக.
அது அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனா ராகுலுக்கு என்ன தெரிய போகுது? ராகுல் இத பத்தி வந்து கண்டுக்க கூட மாட்டாரு. அவருக்கு தேவை வந்து தமிழகத்தில் இருக்கிற இந்த 4 இந்த 10 ஓட்ட வச்செல்லாம் அவர் ஒண்ணும் செய்ய போறது கிடையாது. அவர் மத்த இடங்கள்ல அவரோட கவனத்தை வந்து வச்சிருக்கிறார். அதனால செல்வ பெருந்தகை சொன்னாலும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க தான். ஏன்னா இவங்களுடைய 40 ஓட்டும் அவங்களுக்கு வேணும். இந்த 20 ஓட்டு திமுகவோட 20, 10 இந்த கூட்டணியோட ஓட்டு அவங்களுக்கு சேர்ந்தா தான் பலம். இன்னைக்கு இருக்கிறது. இல்லாட்டி அவங்க காங்கிரஸ் வாங்குனது வெறும் 100 தானே. 100க்கும் கீழ தான். இப்போ 1 ரிசைன் பண்ணிட்டா அதுவும் 99லயே தான் நிக்குது. சோ அவங்களுக்கு பெரிய பலம் எல்லாம் கிடையாது. அவர்கள் கூட்டணி பலத்தை நம்பித்தான் ராகுல் காந்தி அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அப்ப அவர் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாலினை எதிர்த்து பேசப் போவதில்லை. ஆனா இங்க இருக்க செல்வ பெருந்தகை கொஞ்சமாவது அந்த இது இருக்கும் இல்லையா? ரோஷம் இருக்கும் இல்லையா? நம்மள ரொம்ப கேவலப்படுத்துறாங்களேன்னு சொல்லிட்டு. அந்த ரோஷத்த தான் அன்னைக்கு வந்து நம்ம தனியா நின்னு ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாரி எல்லாம் அவரு பேசி பார்த்திருக்காரு. ஆனா இந்த நிகழ்வை பொறுத்தவரைக்கும் உதயநிதி வாழ்க என்று சொன்னது அவர்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களை அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க. ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச தமிழக மக்களுக்காவது இவங்க வாழ்கன்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா ஓட்டு போட்டவங்கள வாழ்த்தல. எங்கேயோ கடந்த உதயநிதியை வாழ்த்திட்டு போறாங்க. கூட்டணி கட்சிகள் அசிங்கப்பட்டு, வெக்கப்பட்டு, கேவலப்படுத்தி இருக்கிறாங்க. அவங்களையும் கேவலப்படுத்தி இருக்காங்க. ஏன்னா அவங்களும் சேர்ந்துதான் இவங்களுக்காக வேலை பார்த்து இந்த ஓட்டை வாங்கியிருக்காங்க. அவங்களும் அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க. அதனால பாஜகவுக்கு இதனால என்ன இருக்கு? இவங்க பண்ற அசிங்கங்கள்லாம் இவங்களுக்கு தான். அது நம்மளும் சேர்ந்து தலை குனிகிற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். அடுத்தது அங்கேயே இன்னொரு சர்ச்சை வெடித்தது என்னன்னா, தெலுங்கானா எம்பி திரு ஓவைசி அவர்கள் வந்து பதவி பிரமாணம் எடுக்கிறப்ப ஜெய் பாலஸ்தீனம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காரு. அதே பிஜேபியை ஒருத்தர் ஜெய் இந்து ராஷ்டிரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்வினையா சொல்லியிருக்காரு. ஆனா இவருக்கு வந்து எதிர்ப்போட ஓவைசி அவர்களுக்கு வந்து எதிர்ப்பு அதிகமா வருது. கிட்டத்தட்ட அவரை ரிசைன் பண்ணுங்க, ரிசைன் பண்ணிட்டு இதெல்லாம் நீங்க சொல்லுங்கிற அளவுக்கு எதிர்ப்பு வருது. இல்ல நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் படி பாத்தீங்கன்னா எப்படி ஓட் டேக்கிங் செரிமனி நடக்கணும்னே இருக்கு. எது மேல வந்து நீங்க பதவி பிரமாணம் பண்ணிக்கலான்றதும் இருக்கு. அவங்க கடவுள் நம்பிக்கையின் பேரில் பண்ணிக்கலாம். இல்ல வந்து சில கான்ஸ்டிடியூஷன் பேர்ல எடுத்துக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்கு. நீங்க எப்படி வந்து அடுத்த நாட்டை போய் சொல்லுவீங்க? பாலஸ்தீன் நம்ம நாடே கிடையாதே முதல்ல. பாலஸ்தீனத்துக்கு உடனே அதுக்கு ஒரு சப்பக்கட்டு என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறோம் அப்படின்றாங்க. பாலஸ்தீனத்தை ஒரு நாட்டை ஆதரிப்பது வேறு, அந்த நாட்டில் நடக்கும் தீவிரவாதத்தை ஆதரிப்பது வேறு. எங்கேயுமே நம்ம தீவிரவாதத்தை ஆதரிக்கிறோம் நம்ம சொல்லவே இல்லை. இன்னும் சொல்லப்போனா தீவிரவாதத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. நாம எப்படி அந்த தீவிரவாத ஹமாஸ் என்ற ஒரு தீவிரவாத அமைப்பை நம்ம எப்படி ஆதரிக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு தீவிரவாத அமைப்பை ஆதரித்துக் கொண்டிருக்கிறது பாலஸ்தீனம். அப்ப பாலஸ்தீனத்தை நாம என்ன ஆதரிக்க முடியும்? சண்டை நடக்கிறதுல பொதுமக்கள் வந்து பாதிக்கப்படும் போது அதற்காக மட்டும்தான் நம்ம வந்து குரல் கொடுக்கிறோமே தவிர பாலஸ்தீனம் என்னும் ஒரு நாடு செய்யும் அநியாயங்களுக்கெல்லாம் நம்ம இங்க வந்து குரல் கொடுக்கவே இல்லை. அதை செய்யவும் இல்லை. இப்ப ஓவைசியோட அவர் வந்து எந்த நாட்டுல இருக்காரு? இந்தியால இருக்காரு. அவர் ஒரு இந்திய பிரஜை தானே. அவர் ஃபர்ஸ்ட் கன்சர்ன் எங்க இருக்கணும்? நம்ம இந்தியாவில தானே இருக்கணும். அதை விட்டுட்டு இந்தியா வாழ்கன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அவர் இந்தியா வாழ்கன்னு கூட சொல்லல. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஹைதராபாத் வாழ்கன்னு இருக்காரு. அப்புறம் ஜெய் பீம், ஜெய் மீம், அப்புறம் ஜெய் இதுன்னு சொல்லியிருக்காரு பாலஸ்தீனம். என்ன ஒரு வெக்கக்கேடான விஷயம். ஓட்டு போட்டு ஜெயிச்சவங்க வாழ்கன்னு இதேதான் இவங்க எல்லாருக்கும் வந்து ஓட்டு போட்டவங்களை மக்களைத்தான் நம்ம வந்து நொந்துக்கணுமே தவிர மத்த யாரையுமே கிடையாது. ஓட்டு போட்ட மக்களை பத்தி எல்லாம் பேசாம இவங்க பாலஸ்தீனத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இவர் என்ன பாலஸ்தீன்ல ஜெயிச்சு வந்தாரா அவரு? நாளைக்கு ஜெய் பாகிஸ்தான் யாராவது சொன்னா கூட அப்ப நம்ம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். ஜெய் சைனான்னு சொன்னாலும் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். இவர் இப்ப அதுவும் ஒரு பதவி நீங்க அடுத்து வெளியில வந்துட்டு கூட நீங்க உங்க ஒரு பேட்டியில கூட ஏதாவது சொல்லிட்டு போங்க. யாரு ஒரு பாராளுமன்றத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் கஷ்டப்பட்டு செத்து போய் வாங்கின ஒரு சுதந்திரத்துல வந்து சுதந்திரம் வாங்கி நமக்காக வந்து ஒரு பாராளுமன்றத்தை இங்க கொண்டு வந்து வச்சு உட்கார்ந்தா அதுல போயிட்டு நீங்க பாலஸ்தீனத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறது வந்து கேவலமான அரசியல். அது ஓவைசி என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏற்கனவே அவர் ஒரு மீட்டிங்ல பேசும்போது ஒரு பெண் வந்து பாகிஸ்தான் ஜிந்தாபாத்ன்னு சொல்றதெல்லாம் நம்ம கண்ணால பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்ப மத்தவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி உங்களுடைய நீங்க வந்து யார அப்ப வந்து நீங்க பெருசா நினைக்கிறீங்க? பாலஸ்தீனம், பாகிஸ்தான் இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழும் நாட்டை தான் வந்து நீங்க பெருசா நினைக்கிறீங்களே தவிர இந்தியாவை அல்ல என்பது வந்து இதுல நல்லா நிதர்சனமா தெரியுது. இதுல ஹிந்து ராஷ்டிரம், ஜெய் ஹிந்து ராஷ்டிரம் அதுல என்ன தவறு இருக்கு? இது வந்து நம்ம வந்து 80% ஹிந்துக்கள் இருக்கிற நாடு. அப்ப இது ஹிந்து நாடு தானே. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நீங்க கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டை பண்ணி வச்சுட்டு நடுவுல ஒரு இடைச்செருகல் மாதிரி ஒரு செக்யுலரிசம் ஒன்னு சேர்த்தீங்க. காங்கிரஸ் கட்சி தான் அரசு தான் சேர்த்துச்சு. அதுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் முதல்ல அம்பேத்கர் கொண்டு வந்த கான்ஸ்டிடியூஷன்ல எங்க இருந்தது செக்யுலரிசம்ட்டு? அப்படி ஒரு வார்த்தையே இல்ல. உங்க நடுவுல வந்து ஒண்ணு சேர்த்துட்டு இப்ப செக்யுலர்ன்றத மத சார்பின்மைன்னு ஆக்கிட்டாங்க. செக்யுலர் எப்படி மத சார்பின்மை?
அது எல்லா மதத்துக்கும் பொதுவான வார்த்தை அது. அது வந்து மத சார்பின்மையில எந்த மதத்தையும் சார்ந்தது இல்லன்றாங்க. அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. எல்லா மதத்தையும் மதிக்கணும்னு வேணா சொல்லிக்கலாம் நம்ம. அப்படி பார்க்கும்போது இங்க பெரும்பான்மையாக இந்துக்கள் தான் வாழ்றோம். அப்ப இது இந்து ராஷ்டிரம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நீங்களும் சேர்ந்து ஏன்னா இந்து ராஷ்டிரம் என்றது ஒரு இன்க்ளூசிவ் இதுன்னு சொல்லுவாங்க. இன்க்ளூசிவ் ரிலிஜன். எல்லா மதங்களையும் அரவணைத்து போகக்கூடிய எல்லா விதமான வழிபாட்டுகளையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு மதம் என்றால் அது இந்து மதமாக மட்டும்தான் இருக்கும். அதனால நீங்க இஸ்லாமியரோ இல்ல கிறிஸ்துவரோ நீங்க எல்லாரும் வந்து உங்களுடைய மூதாதையர்கள் இந்துக்களாக இருந்து மதம் மாறி இருக்கிறார். அதனால நீங்களும் இந்துக்கள் தான். நீங்க ஒண்ணும் வந்து நீங்க இன்னைக்கு வேணா நீங்க புதுசா ஒரு பேட்ச குத்திட்டு நீங்க தெரியலாம். ஆனா வந்து உங்கள் பூர்வீகம் உங்கள் மூதாதையர்கள் வந்து இந்தியாவை சேர்ந்த இந்துக்கள் தானே. அப்படி பார்க்கும்போது இது 100% இது வந்து இந்து ராஷ்டிரம் தான். இந்துக்கள் வாழும் நாடுதான். இந்துக்கள் இந்தியா. இந்தியா என்ற வார்த்தையே வந்து இந்துக்கள் இந்துல இருந்து வந்ததுதான். இவங்கதான் இந்தியான்ற வார்த்தை நாங்க ஏத்துக்கிறோம், பாரதத்தை ஏத்துக்க மாட்டேன்றாங்களே. பாரதன்ற வார்த்தையை விட இந்தியான்ற வார்த்தை வந்து ஹிந்துல இருந்து வந்ததுதான். ஹிந்து, சிந்து, இந்தியா எல்லாம் ஒரே வார்த்தைகள் தான். அப்படி பார்க்கும்போது இது இந்து ராஷ்டிரம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார், ஜெய் ஹிந்து ராஷ்டிரம். அவர் இந்தியாவை பற்றி சொல்கிறார். இந்தியா எனும் ஒரு நாட்டை பற்றி சொல்கிறார். அது நல்ல வார்த்தை தானே. அதை எப்படி நீங்க மதம் சார்ந்த ஒரு வார்த்தையாக நீங்க வந்து எடுக்க முடியும்? பாலஸ்தீனத்தில் நடக்கும் மதச்சண்டையை வச்சு நீங்க இங்க பேசும்போது இங்கே நம்ம இந்துக்களை இந்தியாவை சேர்ந்த இந்திய மக்களை பற்றி ஒருத்தர் இந்து ராஷ்டிரம் என்று சொன்னால் அதுவும் வந்து பாரதம்ன்ற வார்த்தையும் எடுத்துக்க மாட்டாங்களாம், இந்து ராஷ்டிரம்னாலும் ஏத்துக்க மாட்டாங்களாம். இவர்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து அந்த செக்குலரிசம் மதச்சார்பின்மை அப்படிங்கறதெல்லாம் பத்தி இவங்க உருட்டு பெரிய உருட்டா இருக்கு. இந்து ராஷ்டிரம் என்பது இந்தியா தான். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவர் ஓவைசி போன்ற ஆட்கள் தான் வந்து நம்ம நாட்டை வந்து பாராளுமன்றத்துல கூட போய் வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க. பாலஸ்தீனோட அங்க பாலஸ்தீன் ஸ்டேட்ல யாரும் வந்து இங்க இருக்கிற இந்தியாவை பத்தி பேசுறாங்க. நாளைக்கு இந்தியாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அங்க பாலஸ்தீன்ல இருக்கிற ஒரு எம்பி வந்து இல்ல எம்எல்ஏவோ ஒரு அரசியல்வாதியோ இந்தியா வாழ்கன்னு சொல்லுவாரா? இந்த கொடுமையெல்லாம் இந்தியாவில தான் நடக்கும். அங்க நம்மளை பத்தி யாருன்னு கூட தெரியாது. இல்ல ஓவைசியை பத்தி யாருக்கும் அங்க தெரியுமான்றது தெரியல. ஆனா இங்க இருக்கிற இந்தியர்களை பற்றி பாகிஸ்தான்ல பாலஸ்தீன்ல யாரும் கவலை கூட பட மாட்டாங்க. ஆனா இங்க வந்து நம்ம பாராளுமன்றத்துல நாம போட்ட ஓட்டை வாங்கிக்கிட்டே வந்து ஒருத்தர் வந்து பாலஸ்தீனம் வாழ்கன்னு சொல்றத பார்க்கும்போது ரொம்ப என்ன சொல்றது, நம்ம நாடு எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியலங்க. கண்டிப்பா இந்த பதவியேற்பு விழாலேயே சுயமரியாதை இயக்கம் சொல்ற கட்சியோட முகத்திரியும் தெரிஞ்சிருக்கு. யாருக்கு தேசப்பற்று எப்படி இருக்குங்கிறதும் தெரிய வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். போக போக செஷன் ஆரம்பிக்க போகுது. உங்க நேரத்தை நமது தளத்து வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி.